ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கூட்டு வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். சொல்லுமா. இதுக்கு வந்து நமக்கு தேவையான பருப்பு போட்டு, பருப்புமா அது துவரம் பருப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு இறக்கியாச்சு. நல்லா வெந்துருச்சு, நல்லா வளர வெந்துருச்சு. இப்போ இது கூட்டுக்கு பருப்பு ரெடி. இது வந்து வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலையாமா அது கருவேப்பிலை போட்டுட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு அலசி பொன்னாங்கண்ணி கீரை இது நினைக்கிறேன். அதையும் குக்கரில் போட்டுடலாமா? சும்மா வேக தான் வைக்க போகிறோம். ஆனால் குக்கரில் விசில் போடுறது இல்லை இல்லாமா, சும்மா வேக வச்சு எடுக்கணும். ஒரு விசில் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து உப்பு, குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டு என்ன தெரியுமா அது நெய் வெண்ணெய் காசணும். அது அந்த தண்ணி வெண்ணெய் வீட்டில் காசுற போது அது அந்த கப்பியை சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோம்னா நல்லா வாசனை நெய் மணமாக இருக்கும். அது இந்த மாதிரி சாம்பாருக்கோ கீரைக்கோ இல்லை ரசம் வச்சோம்னா கூட நல்லாயிருக்கும். சுடுதண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு, ஆமாம், சாம்பாரில் அப்படி இல்லைன்னா ரசத்தில் ஊற்றிக்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, இது கீரைன்றதுனால கூட்டுன்றதுனால இதில் ஊற்றிட்டேன். போட்டு விசில் போட்டு சும்மா ஒரு விசிலில் நிறுத்திடலாம். உங்களுக்கு தேவைன்னா குக்கரில் போட்டுங்க, இல்லைனா அப்படியே கூட தாளிச்சுக்கோங்க. இது வந்து கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நமக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டு, ஆமாம், இல்லை உங்களுக்கு திருகிறது முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட போட்டுக்கோங்க. நான் எப்போவும் பொரியல் கூட்டுங்களுக்கெல்லாம் நான் திருகி தான். அம்மா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, எப்போ டைம் இருக்கோ அப்போ திருகி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா கொஞ்சம் நம்ம எடுத்து செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே போட்டாச்சு. இதுக்கு மேலே தாளித்து கொட்டி ஒரு கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியது தான். இந்த பொன்னாங்கண்ணி கூட்டு, பொன்னாங்கண்ணி பொரியல் அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. இது நம்ம கண் பார்வைக்கு இப்போல்லாம் வந்து சின்ன குழந்தைங்களே வந்து பவர் கிளாஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது கண்டிப்பாக டெய்லி ரெகுலராக கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த கண் பார்வை நல்ல ஷார்ப்பாகுது. டக்கம் தாளித்து கொட்டிட்டாச்சு. இது கடையிற வேலைலாம் இல்லைங்க, அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியது தான். வடகை மட்டும் தாளிச்சா போதும். வடகலைன்னா கடுகு சீரகம் பெருங்காயம் தாளிச்சுக்கோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.